இந்த மனுவாதிங்கிறது பிரச்சனை என்னன்னா, இந்த இது மாதிரி தான். முதல்ல நாங்கள் கேபிட்டலிஸ்ட்டை ஊக்குவிக்கிறோம், growth ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க. இது நீட் பேஸ்டு அப்ரோச், டெவலப்மெண்ட் அப்ரோச்லாம் கிடையாது, ஹியூமன் நீட்ஸ் ஓரியன்டேஷன் கிடையாது, எங்களுக்கு growth இருந்ததுன்னா அதிலிருந்து பணம் பெர்குலேஷனில் கீழே போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பனாக சொன்னாங்க. தே மேட் அ ஸ்டேட்மெண்ட். அடுத்து அந்த growth யாருக்குன்னு போச்சு? அது கிரானிக் கேபிட்டலிசம் ஆச்சு. கேபிட்டலிஸ்ட் சில பேரை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் செஞ்சு மேலும் மேலும் அதிகமாக செஞ்சது. அதை அவங்க வெட்கம் இல்லாமல் செய்கிறாங்க. தே டோன்ட் ஹேவ் எனி சென்ஸ் ஆஃப் ஷேம் இன் வாட் தே ஆர் டூயிங். இந்த மனுவாதின்னு சொல்றதுக்கு இதுவும் கடைசியில் அப்படித்தான் முடிய போகுது. மனுவாதிங்கிற பேர்ல முதல்ல ஹிந்துத்துவாங்கிற பேர்ல மேல் ஜாதி சேர்ந்தவங்களுக்கு மட்டும் மற்றவங்களெல்லாம் அடியாளா வச்சிருப்பாங்க. கீழே உள்ளவங்களை அடியாளை வச்சு மைனாரிட்டிஸை அடித்தள்ளு கொலை அப்படின்னு சொல்லிட்டு உத்வேகப்படுத்துவாங்க. அடுத்து இந்த கீழே உள்ளவங்க எப்படி நடத்தப்படுவாங்க? நீ கீழே உள்ளவங்க கீழே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து இதுதான் முக்கியம். அந்த மனுவாதின்னு சொல்லி ஒரு சின்ன சொசைட்டி இருக்கே, அதுலயும் டிஸ்கிரிமினேஷன் வரும். இதுதான் உண்மையில நடக்கும். அதனால இவர் ரொம்ப கரெக்டா சொல்றாரு.